ஹலோ ஆல் வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ் இந்தியா சீரீஸில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சென்னைக்கு வந்திருக்கோங்க. ஒரு 3 டேஸ் வந்திருந்தோம். ஸோ அதனோட vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து எங்கே போயிருந்தோம் அப்படின்னா, என் கசின் வந்து நீங்களாம் வந்தால் கண்டிப்பாக நான் உங்களை இந்த ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோல் கெஃபேக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த கெஃபே எக்ஸாக்ட்டா வந்து நுங்கம்பாக்கம்ல இருக்குங்க. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட் தான். அண்ட் இங்க வந்து கொரியன் சிக்கன், அப்புறம் பர்கர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. மெனுல வந்து ரொம்ப ஐட்டம்ஸ்லாம் இல்ல. லிமிட்டடா தான் இருக்கு. ஆனா எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பரா, ஜூஸியா, ரொம்ப டேஸ்டியாவும் இருந்துச்சுங்க. கண்டிப்பா இந்த கெஃபே போய் ட்ரை பண்ணுங்க. ஊருக்கு போறீங்கன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இந்த கெஃபேல சாப்பிட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திருச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டு போன ஸ்பாட் வந்து ரத்னா கெஃபே. இங்கேருந்து போகும்போதே நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக உங்களை ரத்னா கெஃபே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களோட இட்லி சாம்பாரை பற்றி நான் சொல்லி தெரிய வேணாம். ஸோ இவங்க வந்து மேஜிக் ஆஃப் சாம்பார் ரத்னா கெஃபேனாலே அவ்வளோ வந்து அந்த சின்ன வெங்காயம் போட்டு சுட சுட சாம்பார் வந்து ஒரு பிளேட் ஃபுல்லாக 2 இட்லிக்கு ஊற்றுவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே ஒரு பாப்புலரான ஒரு ஃபுட் ஸ்பாட் தான். ஸோ இங்கே கண்டிப்பாக அவரை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 4த் ஜென்ரேஷனாக இந்த ஷாப்புக்கு வரேன். 1948லேருந்து இந்த கடை இருக்குது. ஸோ எங்கள் அம்மாவோட பாட்டி காலத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் நாங்களாம். சென்னையில் அப்போல்லாம் ட்ரிப்ளிகேன் தாங்க டி நகர் மாதிரி ஷாப்பிங் ஏரியா. ஸோ இங்கே ஷாப்பிங் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரத்னா கெஃபேல சாப்பிட்டுட்டு தான் ரிக்ஷா ஏறுவாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்குமே இவங்க வந்து ஆத்தென்டிக்கா வந்து இந்த டேஸ்ட்டில் குடுக்கறது ரொம்பவே சூப்பரா தாங்க இருக்கு. நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு பூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து மஸ்ட் ட்ரை பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி சாம்பார், அதுக்கப்புறம் ஃபில்டர் காஃபி, அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ரசமலாய் ரொம்ப நல்லாயிருக்கும். பாசுந்தி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாசுந்தி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் வென் கம்பேர் டூ ரசமலாய் பார்க்கறத விட. ஸோ கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அண்ட் அங்கேருந்து பக்கத்தில வந்து ஸ்பென்சர் பிளாசா இருந்துச்சு. ஸோ ஸ்பென்சருக்கு போணும் அப்படின்றதும் எங்களோட பிளான்ல இருந்தது. ஏன்னா எத்தனை மால் போனாலும் சரி, ஸ்பென்சர் வந்து ஒரு தனி ஃபீல் தான். அது வந்து பிரம்மாண்டமான மாலா இல்லன்னா கூட ரொம்பவே ஜாலியா இருக்கும். எங்களுக்கு ஸ்பென்சர் போறது வந்து எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜூடியோ போயிருந்தோம். ஜூடியோல வந்து உமென்ஸ்க்கு பார்க்கும்போது அந்த அளவு எனக்கு கலெக்ஷன்ஸ் இல்ல. அது மாரி இருந்தது. ஸோ அடுத்து மென்ஸ்க்கு போலாம் அப்படின்னு போய் அவர் செக்ஷன் பார்த்தோம். அவருக்கு வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருந்துச்சு. அண்ட் ஜென்ஸ் செக்ஷன் வந்து ரொம்ப கூட்டமா இருந்தது. நெறைய டீல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அவருக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அண்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா வந்து நான் இந்த கடையில தாங்க வந்து ஃபோனுக்கு வந்து கேஸு, ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் எல்லாமே போடுவாங்க. ஸோ இந்த கடை வந்து ஸ்பென்சர் வரும் அப்படின்னா, எங்க மைண்ட்ல டிஃபால்ட்டா ஃபோனுக்கு வந்து கேஸ் வாங்கணும், டெம்பர் மாத்தணும் அப்படின்றது எப்பவுமே இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு இங்க நியூசிலாண்ட்லலாம் வந்து டெம்பர் பார்த்தீங்கன்னா $25 இருக்கும், $20 இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு வந்து ₹1000 கிட்ட வரும். ஸோ நம்ம ஊருக்கு போம்போது இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டு தான். யாராவது போறீங்கன்னா, இதுவுமே வந்து உங்க ஃபோனுக்கு டெம்பரு, கேஸஸ் கூட நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே ஸ்பேர் கேஸஸும் எக்ஸ்ட்ரா சேர்த்தே வாங்கிட்டு வந்துருவேன். டெம்பரும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துருவேன். ஸோ தட் நம்மளுக்கு இங்க உடைஞ்சிட்டாலும் நம்ம மாத்தி ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சாட் ஷாப் கடை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஸ்பென்சர்ல ஏறுனோனே கார்னர்ல இருக்கோங்க. ஏறுனோனே லெஃப்ட் சைட் கார்னர். ஸோ இந்த அண்ணாகிட்டயும் நான் ரெகுலரா சாட் சாப்பிடுவோம். அண்ட் இவர்கிட்ட வந்து பானிபூரி, தஹி பூரி எல்லாமே சூப்பரா இருக்கும். நான் வந்து சரி தஹி பூரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர்கிட்ட தஹி பூரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாட்லாம் சூப்பரா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஜெமினி ஃப்ளைஓவர் வழியா தான் போவோம். ஸோ இந்த ஏரியா வந்து எஸ்பெஷலி நாஸ்டாலஜிக் மெமரீஸ் நெறைய இருக்கும். ஏன்னா எங்க பெரியம்மா வீடு வந்து ராயப்பேட்டா. இங்க வரோம் அப்படின்னா இஏ, சிட்டி சென்டர், மெரினா பீச்சு எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸு. நியர்பைல இருக்கிறதால நெறைய டைம் விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ நெறைய பியூட்டிஃபுல் மெமரீஸ் இருக்கு இந்த ஏரியால. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் புதுசா இப்ப அழகா கார்டனா பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நானுமே ஆஃப்டர் லாங்
டைம் விசிட் பண்ணுறதால ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது. ஈவினிங்கா வந்து காந்தாரா மூவி சத்யம்ல போய் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் படம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 11:30 போல பிலாலுக்கு வந்திருந்தோம். ஸோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். நைட் லைஃப் வந்து சென்னையில இப்போ நிஜமாவே வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம நியூசிலாண்ட்லலாம் வந்து 9 to 5 தான் எந்த ஜாபா இருந்தாலும். 5:00 மேல எந்த ரெஸ்டாரண்ட்டும் பெருசா ஓப்பன்ல இருக்காது. எல்லாமே ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஒரு 8 வரைக்கும் இருக்கும் அவ்வளோதான். ஸோ நம்ம ஊர்ல போனா தான் இந்த நைட் லைஃப்லாம் போய் என்ஜாய் பண்ண முடியும். அங்க போயிருக்கும்போது வந்து எல்லா ரொட்டீனையும் பிரேக் பண்ணிட்டு நாங்க வந்து நைட் லைஃப் வந்து ஒரு நாள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாச்சு. இங்க ஆர்டர் பண்ணியிருந்த ஃபுட் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. நான் சாப்பிட்டதிலேயே வந்து ரொம்ப நல்லா இருந்தது பிரியாணி. பிரியாணி வந்து நல்லா பாய் பிரியாணி வீட்டு டேஸ்ட்ல இருந்தது. அண்ட் வந்து பட்டர் சிக்கனும் ரொம்ப நல்லா இருந்தது. பட்டர் நானும் சூப்பரா இருந்தது. வெளியில வந்து பார்த்தோம்னா 12 மணி மாதிரியே இல்ல. இது ஒரு வீக் டே திருவிழா மாதிரி இருந்துச்சு. அப்ப என் சிஸ்டர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, "நீ இன்னும் வீக்கெண்ட் வந்து பாரு, பயங்கர கூட்டமா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பிலாலோட இந்த ஃபேமஸான பன் பட்டர் ஜாம் தாங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருந்தோம். இது வந்து ரொம்பவே ஆக்சுவலா வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு ப்ராப்பரான பன் பட்டர் ஜாம் மாரி ஃபீல் ஆச்சு. ஆனா வந்து எனக்கு வந்து ரொம்ப மவுத் வாட்டரிங்கா திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடணும் அப்படின்ற மாரி கிரேவிங் வந்து வரல. அ டீசென்ட்டான ஒரு பன் பட்டர் ஜாமா நல்லாவே இருந்தது. பட் வந்து எனக்கு அந்த ஹைப் அளவுக்கு எங்க 4 பேருக்குமே பெருசா புடிக்கல. ஸோ அடுத்து வந்து நாங்க கிளம்பி பீச் போயிடலாம், மெரினா பீச் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ நைட்ல வந்து பீச் பார்த்தே ஆகணும், போணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பீச்ல நைட் இந்த டைம்க்கு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. இவங்க தான் அந்த கியூட்டீஸு. ஸோ இவங்க கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தோம். இவங்க ஃபேமிலிலேருந்து நெறைய பேர் வந்திருந்தாங்க. வந்து இந்த பசங்கள்லாம் வந்து பால் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த குட்டிங்கலாம் வந்து எங்க கூட ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து நாங்களும் அவங்க கூட சேர்ந்து பால் விளையாட ஆரம்பிச்சோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி முன்ன பின்ன தெரியாதவங்க கூட வந்து பீச்சுக்கு வந்து ஜாலியா மிங்கிள் ஆகி நாங்க நைட் டைம்ல வந்து இந்த பால்லாம் விளையாடினது. ரொம்பவே ஜாலியான ஃபேமிலியா இருக்காங்க. அவங்க ஃபேமிலி பார்த்தா. வந்து நைட்ல வண்டி ஓட்ட கத்துக்கிறாங்க. டிராஃபிக் இல்லாதால. பசங்க கூட ஃப்ரீயா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வீக் டேஸ் எல்லாரும் இந்த அளவு என்ஜாய் பண்றாங்களா? அப்படின்னு தான் இருந்தது சென்னை வரும்போது எனக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது. நைட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கிட்டு, நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பி நம்ம வந்து ஷாப்க்கு வந்திருக்கோங்க. இது என்ன ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஏ டூ பி. எந்த பிரான்ச்னா நங்கநல்லூர் பிரான்ச்சு. ஸோ இங்க வந்து என் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ராஜா வந்து இருக்காங்க. ஸோ அவர பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். ஸோ இங்க வந்து ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காக ஸ்டாப் ஓவர் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து ஸ்வீட்ஸு, ஹேம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே தீபாவளிக்காக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஆன்லைன்ல பார்க்கும்போது ஒரு சில ஹேம்பர்ஸ் தான் தெரியும் இல்லைங்களா? கடையில போனா நெறைய வெரைட்டீஸ் வச்சிருக்காங்க. அது எல்லாமே சோல்ட் அவுட்டும் ஆயிடுச்சுன்னு வேற சொன்னாங்க. இப்ப எல்லாருமே கார்ப்பரேட் ஆர்டர்ஸ் வந்து நெறைய வரதால, ஹேம்பர்ஸ் தான் நெறைய பேர் ஆர்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவரு வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போயிருந்தோம். அவரும் அவங்க பேபியும் வீட்ல இருந்தாங்க. ஒய்ஃப் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு அவங்க வொர்க் போ வேண்டியதா இருந்தது. ஸோ சிஸ்டர மீட் பண்ண முடியல. அண்ட் அவரு எங்களுக்காக ஒரு பக்கம் வொர்க்கும் பண்ணிக்கிட்டு, பேபியும் வச்சு பார்த்துக்கிட்டு, அண்ட் இவ்ளோ வெரைட்டீஸ் வந்து சமைச்சு வச்சிருந்தாரு. எல்லாமே ரொம்ப டேஸ்டியா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஒரு சில பிரைவசி ரீசன்ஸ்க்காக நான் அவங்க வீட்ல வந்து வீடியோ எடுக்கல. பட் ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டி டைம் அவங்க ஃபேமிலியோட. நெக்ஸ்ட் அங்கேருந்து கிளம்பி ஈவினிங் மேல வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு கிரில் பாக்ஸ் போயிருந்தோம். ராதாகிருஷ்ணன் ரோட்ல இருக்க கிரில் பாக்ஸ் தாங்க எங்களுக்கு நியர்பை. ஸோ அங்கேயே போயாச்சு. எப்பயுமே வந்து நெறைய வாட்டி இயர் எண்ட் அப்போ இங்க பிளான் பண்ணி வருவோம் கசின்ஸ்லாம். ஸோ தட் அந்த 31 நைட்டு வந்து நல்லா இங்க சாப்பிட்டுட்டு, என்ஜாய் பண்ணிட்டு, கதை பேசிட்டு, நல்ல ஃபுட் சாப்பிட்டுட்டு, நம்ம என்ஜாய் பண்ணோன்ற ஃபீலோட வீட்டுக்கு கிளம்பி போவோம். இந்த வாட்டி வந்து எனக்கு கொஞ்சம் பார்பிக்யூ வந்து அந்த அளவு பிடிக்கலங்க கிரில் பாக்ஸ்ல. ரொம்ப காரமாவும் இருந்துச்சு. அண்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டும் வந்து ஒரு ஃப்ளேவர் ஒரு மீட்டுக்கும் இன்னொருத்துக்கும் ரொம்ப வித்தியாசமே தெரியல. எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாரி இருந்தது. அத தவிர்த்து டெசர்ட்டு மத்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. இந்த கேக் எல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் ஃபவுண்டெயின்ல எப்பயுமே வந்து அதில டிப் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும் இல்லைங்களா? அந்த ப்ரௌனிலாம் ட்ரை பண்ணும்போது நல்லா இருந்தது. நம்ம நியூசிலாண்ட்ல இருக்கும்போது ஃபுட்டு தான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஊர்ல இருக்க சாப்பாடு வெரைட்டீஸ்லாம். ஸோ இந்த மாரி பார்பிக்யூ போயிட்டோம் அப்டின்னா, நம்ம வந்து எல்லா வெரைட்டீஸும் ட்ரை பண்ணிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு போயாச்சு.
பார்பிக்யூ தான் கொஞ்சம் சொதப்பலா இருந்தாலும், மெயின் கோர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு எஸ்பெஷலி வெஜ் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. அதுலயும் இந்த மிடில்ல இருக்கு பார்த்தீங்களா, ஆந்திரா ஸ்பைசி பிந்தி, அந்த வெண்டைக்கா தொக்கு மாதிரி, பொரியல் மாதிரி அது ரொம்ப நல்லா இருந்தது. அ நான் வெஜ்ஜில நெறைய ஆக்சுவலா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் சொல்லப்போனா. நான்வெஜ்ஜில அவங்களோட கிராப் தொக்கு, நண்டு தொக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டா இருந்ததுங்க. ரொம்ப ஆத்தென்டிக்கா இருந்தது. ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பரா தான் இருந்தது. எல்லாமே மோசமா இருந்தது அப்டின்லாம் சொல்ல முடியாது. பஃபெட்ல இருக்க ஐட்டம்லாம் நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நல்லா சாப்பிட்டாச்சுங்க. லைவ் கவுண்டர்ல இந்த வாட்டி எதுவும் பெருசா ட்ரை பண்ணல. பட் கிட்ஸ் வராங்க அப்டின்னா, கண்டிப்பா சாக்லேட் தோசை லைவ் கவுண்டர்ல ட்ரை பண்ணுங்க நல்லாருக்கும். அண்ட் வந்து இது ஒரு ரிச்சுவல் இல்லைங்களா? குலாப் ஜாமுனோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நம்ம முடிக்கிறது. ஸோ முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போய் தூங்கியாச்சு. லாஸ்ட் டே வந்து சென்னையில நான் காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பார்த்தசாரதி கோயில் போயிட்டு வந்திருந்தேன். கோயில்ல வந்து மொபைல் அலோவ்ட் இல்லன்றதால என்னால அங்க வீடியோ எடுக்க முடியல. எனக்கு சென்னை வந்ததுலேருந்தே ஜெட் லேக் போகாததால 3:30க்குலாம் காலைல எழுந்திரிச்சுர்றேன். ஸோ, அதனால எழுந்திரிச்சு ஒரு 5க்குலாம் குளிச்சுட்டு நான் கோயில் போயிட்டு 6:45க்குலாம் வீட்டுக்கே ரிட்டர்ன் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நாங்க நெக்ஸ்ட் எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கரணையில வந்து பட்டாசுலாம் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலா நங்கநல்லூர்லேருந்தே நாங்க ராஜா ப்ரோ வீட்லருந்தே அடுத்தும் பட்டாசு வாங்க அந்த ஷாப்க்கு போனோம். பட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. நாளைக்கு காலைல திரும்ப வாங்கன்னு சொல்ட்டாங்க. ராயப்பேட்டா டூ பள்ளிக்கரணையே நான் வந்து நெறைய ட்ராவல் பண்ண மாரி இருந்தது. ஸோ, ட்ராவல்லயே எனக்கு நெறைய டைம் போயிட்டதால நெறைய பேர என்னால ஆக்சுவலா போய் மீட் பண்ண முடியல. ரொம்ப ஷார்ட் டைமா இருந்தது. ஆக்சுவலா எனக்கு எனக்கு வந்து சென்னை ரொம்ப க்ளோஸ் டூ ஹார்ட். ஸோ, எனக்கு வந்து ஒரு 1 மாசம் விட்டா கூட எனக்கெல்லாம் சென்னை பத்தாதுன்னு தான் சொல்லணும். ஸோ, அந்த பட்டாசு வாங்குற இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ, நமக்கு புடிச்ச பட்டாசுலாம் வந்து எல்லாருக்கும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு நாங்க ஊருக்கு கெளம்பிட்டோம். க்ளோசர் டூ தீபாவளி டைம்ன்றதால எங்களுக்கு சென்னையிலேருந்து திண்டிவனத்துக்கு வந்து நம்ம வந்து கேப்ல போறோம். ஸோ, நம்ம வந்து டிராஃபிக்ல மாட்டாம போயிடணும் அப்படின்றது தான் ஒரே குறிக்கோளா இருந்தது. அதனால அன்னைக்கு நாங்க அந்த டே வந்து கிளம்புறதுலயே எங்களுக்கு சரியா போயிடுச்சு. கிளம்பி ஊருக்கு வந்து சேஃபா ரீச் ஆயிட்டோம். ஸோ, இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.